காளியம்மா யாருக்கும் தெரியாம சைலண்டா தன்னோட திட்டத்தை சந்திரகலா கிட்டயும் சிவனாண்டி கிட்டயும் சொல்றா. ஒரு பக்கம் கோயில் கும்பாபிஷேக வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காளியம்மா இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறா. இந்த திட்டத்தை கேட்ட சந்திரகலாவும் சிவனாண்டியும் செம திட்டம்னு சொல்றாங்க. அடுத்து சாமுண்டீஸ்வரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கார்ல வந்து இறங்குறா. வந்து இறங்குனதும் நான் இந்த குடும்பத்துல ஒருத்தி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா சாமுண்டீஸ்வரி. அதுவும் இல்லாம கார்த்திக்கும் மயில் வாகனமும் கோயிலுக்குள்ள இருக்காங்க. அப்போ மயில் வாகனம் கார்த்திக் கிட்ட இந்த கும்பாபிஷேகத்தை சொதப்ப காளியம்மா என்ன வேணாலும் பண்ணுவா, நாம ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்றா. இன்னும் நீ அத்தை கிட்ட உண்மையை சொல்ல போறதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த உண்மையை கேட்டுட்டு அத்தை என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையேன்னு மயில் வாகனம் சொல்றான். இந்த சமயத்துல கார்த்திக் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும்னு ரொம்ப உஷாரா இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வயசான பாட்டி கார்த்திக் கிட்ட வர்றாங்க. கார்த்திய பார்த்து, நீதான் ராஜசேதுபதியோட பேரனா? நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சேன். அது ஒன்னால இப்போ நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து காளியம்மா வெடிகுண்டு வைக்கிற ஆளுங்களை வர சொல்லி அவங்க கிட்ட தன்னோட திட்டத்தை சொல்றான். இப்படியான நிலையில இன்னைக்கான எபிசோட் முடியுது.